ஸோ ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பேட்ச். ஸோ குரூப் 4க்கு பேட்ச் போடுங்கன்னு போன மந்த்லேருந்தே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் நம்ம ஆல்ரெடி போட்ட பேட்ச்க்கு வந்து நிறைய கமிட்மெண்ட் கொடுத்துருந்தோம். நோட்ஸு, ஈச் லெசன்ஸ் நோட்ஸு, கொஷின் பேப்பர் அப்படிங்கிறப்ப எனக்கு அதுவே கொஞ்சம் ஒர்க் பேர்டன், அதனால போட முடியல. பட் இருந்தாலும் லாஸ்ட் 30 டேஸ் வந்துட்டு ஒரு எக்ஸ்பிரஸ் பேட்ச் மாதிரி டெய்லி டெஸ்ட்டு அந்த மாதிரி போகலான்னு ஒரு பிளானு. ஸோ நான் என்ன யோசிச்சிருந்தேன்னா 30 டேஸ், லாஸ்ட் 30 to 40 டேஸ் வரைக்கும் வந்துட்டு டெய்லியுமே ஒரு போர்ஷன் கொடுத்து டெய்லியும் டெஸ்ட் அப்படி பிளான் பண்ணியிருந்தேன். அதுலயுமே நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா கிளாஸ் வீடியோட இருந்தா நல்லா இருக்கும், ஆல்ரெடி படிச்சவங்களாவே இருந்தா கூட கிளாஸ் வீடியோ வந்து ரிவிஷன் பண்ணிட்டு எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால இப்போ இந்த பேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு டெய்லியுமே டெஸ்ட் இருக்கும். இப்போ 40 டேஸ் நான் கொடுத்துருக்கேன், பிளான் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு கையில வந்துட்டு கடைசி ஒரு 40 நாள் தான் இருக்கு. அந்த 40 நாள் பிளான் போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த 40 நாளுமே வந்துட்டு நீங்க என்ன படிக்கணும் அது அன்னைக்கு ஈவினிங் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ எவ்ரிடே வந்துட்டு நீங்க என்ன படிக்கிறீங்களோ அது அன்னைக்கு ஈவினிங் டெஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். இது அன்னைக்கு ஈவினிங் டெஸ்ட் இல்லை அடுத்த நாள் மார்னிங், அந்த மாதிரி அடுத்த நாள் மார்னிங் டெஸ்ட் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு போர்ஷன் படிப்பீங்க. அன்னைக்கு போர்ஷன் அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் டெஸ்ட் எழுதுவீங்க. ஓகேங்களா? ஸோ டெய்லி டெஸ்ட், ஒரு நாள் கூட கேப்பே இருக்காது. சாட்டர்டே சண்டே எதுவுமே இருக்காது, கண்டினியூஸா டெஸ்ட் இருக்கும். அது போக எக்ஸ்ட்ரா வேணும்னா நான் பிளான் பண்ணது இதுதான், வெறும் டெஸ்ட் மட்டும் போடலான்ட்டு. பட் நிறைய பேர் கேட்டங்காட்டி அந்த போர்ஷனுக்குமே இப்போ நான் உங்களுக்கு ஷெடியூல் வரப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த போர்ஷனுக்குமே வந்துட்டு உங்களுக்கு வீடியோ கிளாஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் அதை கிளியரா பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி போகும், எப்படி படிப்போம், என்னெல்லாம் நீங்க என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஸோ அது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஷெடியூல் கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஷெடியூல்ல இருக்கிற எல்லா டாபிக்குமே வந்துட்டு வீடியோ கிளாஸ் அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லா லெசன்ஸ்க்குமே தமிழ், மேக்ஸ், ஜிகே எல்லாத்துக்குமே வீடியோ லெசன்ஸ் அவைலபிளா இருக்கும். அடுத்தது நோட்ஸ். ஸோ நோட்ஸ் வந்து இப்போ நிறைய பேருக்கு தேவைப்படுது. நம்ம ஒன் சென்ட் பண்ண ஆரம்பிச்சப்போ நான் வந்துட்டு டவுட்டாக தான் கொடுத்தேன் தேவைப்படுமா அப்படின்ட்டு. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு டிஜிட்டல் நோட்ஸ் தேவைப்படுது. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பேட்ச் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் டிஜிட்டல் நோட்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் நோட்ஸ் கிளாஸ் ரெண்டோட சாம்பிளுமே உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு நாளைக்கு வந்து என்ன ஷெடியூல் இருக்கோ அந்த ஷெடியூலுக்கான டிஜிட்டல் நோட்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? ஷெடியூல் எக்ஸ்பிளைன் பண்றப்ப இன்னும் நான் இதை பத்தி டீட்டெயிலா சொல்றேன். அடுத்தது டெஸ்ட். ஸோ ஒரு நாளைக்கு வந்துட்டு இப்போ டே 1 அப்படின்னா தமிழ், மேக்ஸ், ஜிகே மூணுமே படிப்பீங்க. மூணுலேயே கொஞ்சம் கொஞ்சம் டாபிக் படிப்பீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு வீடியோ கிளாஸ் அவைலபிளா இருக்கும். பிளஸ் டிஜிட்டல் நோட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு தமிழ் பிளஸ் ஜிகேக்கு அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸுக்கு இருக்காது, மேக்ஸுக்கு வந்து டிஜிட்டல் நோட்ஸ் இருக்காது. ஸோ நோட்ஸ் இருக்காது, ஆனால் நான் உங்களுக்கு ஒரு சம்ஸா எக்ஸ்பிளைன் பண்றது, எழுதி போடுறது, அது எல்லாத்தையுமே நீங்க கிளாஸ்ல நம்ம போர்டில் எழுதி போடுறோம் அப்படின்னா நீங்க அந்த நோட்ஸை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் மேக்ஸ் வீடியோஸ் இருக்கும். மற்றபடி மீதி எல்லா கிளாஸ் வீடியோஸுக்குமே நான் அந்த கிளாஸ் வீடியோவே நான் என்னோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்ல நோட்ஸ் எடுத்து தான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அந்த வீடியோஸோட அந்த வீடியோஸ்ல வர நோட்ஸ் உங்களுக்கு பிரிண்டபிள் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ நீங்க வேணா பிரிண்ட் போட்டு படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு அன்னன்னைக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான டெஸ்ட். ஸோ டெஸ்ட் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு டெய்லி 100 கொஸ்டின்ஸ், டெய்லி 100 கொஸ்டின், அன்னைக்கான போர்ஷன்ல 100 கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அப்போ எப்படி வரும் அப்படின்னா அன்னைக்கு போர்ஷன்ல வந்துட்டு தமிழ்ல இருந்து ஒரு 50 கொஸ்டின். ஓகேங்களா? ஒரு 15 கொஸ்டின் ஆர் 10 கொஸ்டின், அது வந்துட்டு அந்த மேக்ஸ் டாபிக் பொறுத்து. ஓகேங்களா? 15 to 10 கொஸ்டின், 10 to 15 கொஸ்டின் வந்துட்டு மேக்ஸ்ல இருந்து. பேலன்ஸ் 35 ஆர் 40, சில டைம் ஜிகே போர்ஷனை பொறுத்து 40. ஸோ மொத்தமா 100 கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். டெய்லி டெஸ்ட், டெய்லி 100 கொஸ்டின் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் வந்து கம்பல்சரி ஓஎம்ஆர்ல தான் எழுதுவீங்க. 200 தானா ஓஎம்ஆர் அப்படின்னா இல்லை, இதுக்கும் நீங்க ஓஎம்ஆர்ல தான் எழுதணும். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் கிடையாது, இங்க நீங்க ஓஎம்ஆர்ல ப்ராக்டிஸ் பண்றது உங்களுக்கு எக்ஸாம்ல யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால கம்பல்சரி ஓஎம்ஆர்ல தான் உங்களுக்கு அந்த டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டெய்லி 100 கொஸ்டின் இருக்கும். ஸோ அந்தந்த போர்ஷன்ல இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்தது ஓகே, இப்போ டெஸ்ட் வந்து கண்டினியூஸா நம்ம 30 டேஸ் படிக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ புதுசா படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. அவங்களாம் வந்துட்டு படிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும், புதுசா இருக்கும். ஸோ அப்போ நடுவில் வந்துட்டு ரிவிஷனே இல்லாம கண்டினியூஸா இருக்கு அப்படின்னா படிக்க முடியாது. ஸோ நடுவில் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு யூனிட் முடிகிறப்போ, யூனிட் 5, 6 முடிகிறப்போ ஒரு ரிவிஷன், அதுக்கப்புறம் ஜாகிரபி முடிஞ்ச ஒரு ரிவிஷனு, பாலிட்டி முடிஞ்ச ஒரு ரிவிஷன் சொல்லிட்டு நடுவில் ரிவிஷனும் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ ஜிகேக்கு ரிவிஷன் இருக்கும். தமிழுக்கு வந்துட்டு நம்ம தமிழ் ஏர்லியா முடிச்சிருவோம். ஸோ பின்னாடி வந்து நம்ம தமிழை படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்குமா நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நடுவில் ரிவிஷன் இருக்கும். அது போக 3 ஃபுல் ரிவிஷனும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த 28 போர்ஷன் ஷெடியூல் கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ கண்டினியூஸா ஒரு 28 டேஸ் வந்து ஃபுல் ஸ்ட்ரெச் நம்ம படிச்சிருவோம். ஸோ படிக்கிறப்ப 28 டேஸ்க்கு வந்துட்டு டெய்லி உங்களுக்கு
100 கொஸ்டின் ஓகேங்களா. இதுலயே ஒரு 3000 கொஸ்டின் 2800 கொஸ்டின்ஸ் வந்துட்டு கவர் பண்ணிடுவீங்க ஓகேங்களா. அது போக 3 ஃபுல் டெஸ்ட் வந்துட்டு இந்த 28 போர்ஷன் ஷெட்யூல் முடிச்சதுக்கு அப்புறமா வரும். இந்த 28 போர்ஷன் ஷெட்யூல்லே நான் சொன்ன மாதிரி ஒரு யூனிட்டுக்கு நடுவில் ரிவிஷன் ஜிகேக்கு மட்டும் உங்களுக்கு வரும் ஓகேங்களா. ஸோ அந்த 3 ஃபுல் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா இந்த 28 முடிச்சதுக்கு அப்புறமா 3 days ஒன்ஸ் 4 days ஒன்ஸ்னு சொல்லிட்டு எக்ஸாமுக்குள்ள 3 ஃபுல் ரிவிஷன் எழுதுவீங்க ஓகேங்களா. இந்த 3 ஃபுல் ரிவிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு 200 கொஸ்டின்ஸ் 200 கொஸ்டின்ஸ் எழுதுவீங்க. ஸோ எக்ஸாம் மாதிரியே தான், எக்ஸாம் மாதிரி 200 கொஸ்டின்ஸ் எழுதுவீங்க. தமிழ் 100, மேத்ஸ் 25, ஜிகே 75 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபுல் ரிவிஷன் எழுதிடுவீங்க. ஏன்னா நம்ம 100ஆவே தான் ப்ராக்டிஸ் பண்றோம். லாஸ்ட்ல ஒரு 3 கொஸ்டினாவது 200 எழுதணும்னா தான் டைம் மேனேஜ் பண்ண முடியுதா, 1 மணி நேரத்துல வந்துட்டு தமிழ் முடிக்க முடியுதா, 1 hourல மேத்ஸ் ஜிகே 1 hour கரெக்டா 3 hours முடிக்க முடியுதான்னு தெரியும். அண்ட் அதே மாதிரி இந்த டெஸ்ட் டெய்லி டெஸ்ட் எழுதுறோம் இல்லையா, இதுக்கான டைமிங் வந்துட்டு 1.5 மணி நேரம் தான் ஓகேங்களா. ஸோ இது எதுக்குன்னா, இதுவே இந்த 100 கொஸ்டின்னே உட்காந்து நீங்க 3 மணி நேரம் எழுதுனீங்க அப்படின்னா இங்க வரப்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவீங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது நம்ம அந்த போர்ஷன் ஷெட்யூல் இருந்தே கரெக்டா ஃபாலோ பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஸோ 1.5 மணி நேரத்துல நீங்க அதை எழுதுற மாதிரி இருக்கும். அப்பதான் இது நீங்க இங்க வரப்போ வந்துட்டு 3 மணி நேரத்துல 200 கொஸ்டின் எழுதுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இது 3 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அண்ட் அதே மாதிரி டெய்லி போர்ஷன் கொடுக்குறேன் இல்லையா, அதுக்கான டிஜிட்டல் நோட்ஸ் கொடுத்துருவேன். டிஜிட்டல் நோட்ஸை நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டுக்கலாம். அதை வச்சு உங்களுக்கு வீடியோ கிளாஸ் இருக்கும். அது போக சிலர்கிட்ட புக் இருக்காது. ஸோ அதனால வந்துட்டு ஸ்கூல் புக்கையும் கொடுத்துருவேன். அன்னைக்கு போர்ஷன்ல என்ன மெட்டீரியலோ அதுக்கான ஸ்கூல் புக் மெட்டீரியலும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ ஸ்கூல் புக்ல என்னென்ன போர்ஷன் படிக்கிறோமோ தனியாக எடுத்து கொடுத்துருவேன் ஓகேங்களா. ஸோ நீங்க அதையும் வந்துட்டு ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஷெட்யூல் பாருங்க. இப்போ டே 1 பாருங்க. 10th தமிழ்ல 2 இயல் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ 10th தமிழ்ல 2 இயல் கொடுத்துருக்கேன். தமிழ் பொறுத்த வரைக்கும் டெய்லியுமே வந்துட்டு நம்ம 2 இயலா முடிப்போம். அதே மாதிரி ஜிகேல ஒரு 3 லெசன் படிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கம்பல்சரி. எப்படின்னா ஒரு நாளைக்கு 6 to 7 hours ஸ்பெண்ட் பண்ணாதான் முடியும். லாஸ்ட் 30 days தான் இருக்கு. இதுக்கு நான் அரைகுறையா படிச்சிருக்கேன், இல்ல நான் ஃப்ரெஷ்ஷா ட்ரை பண்ண போறேன், ஒரு சேலஞ்சா பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் செட் ஆகும் ஓகேங்களா. இது சேலஞ்சு தான் கிட்டத்தட்ட நான் சொல்லுவேன். இது டெய்லி ரொட்டீனு, உங்க ஒர்க்குன்னு சொல்ல மாட்டேன். ஒரு சேலஞ்சுனா என்ன, எல்லாருனாலையும் பண்ண முடியாது. சேலஞ்சா எடுத்து எல்லாரும் பண்ண முடியாத நம்ம பண்றது சேலஞ்ச் ஓகேங்களா. ஸோ அப்போ இது வந்து ஒரு 6 to 7 hours நீங்க கம்பல்சரி படிக்கணும். பிகினர்ஸா இருக்கீங்கன்னா இப்போ 30 daysல படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நானே என்ன சொல்லுவேன், நான் படிச்சுதான் வந்திருக்கேன். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா முடியாது, கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் நான் சொல்லுவேன் அப்படின்னா, நான் ஒரு 5 to 6 hours படிச்சிருக்கேன். ரெகுலரா டெய்லி 5 to 6 hours படிக்கிறேன். அப்படிங்கிறப்போ என்னோட ரொட்டீன்ல நான் அதை கம்பேர் பண்ணி என்ன சொல்லுவேன், முடியாதுன்னு சொல்லுவேன். ஆனா அதே நான் 6 hours ஸ்பெண்ட் பண்ற இடத்துல 10 hours 12 hours ஸ்பெண்ட் பண்ணா படிக்க முடியுமா, முடியும் தானே. ஸோ அப்ப அது என்னது, சேலஞ்ச் தான் ஓகேங்களா. ஸோ இது சேலஞ்சா எடுத்து படிக்கிறவங்க தான் இந்த லாஸ்ட் 30 to 40 daysல போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணி பாஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அதனால கண்டிப்பா ஒரு நாளைக்கு வந்துட்டு 5 to 6 hours மினிமம். ஃபுல் டே படிக்கிறவங்களா தாராளமா 10 to 12 hours லாஸ்ட் எக்ஸாம் 30 daysலாம் தாராளமா படிக்கலாம் ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி அரைகுறையா படிச்சிருந்தாலும் சரி, ஃப்ரெஷ்ஷா படிச்சிருந்தாலும் சரி, இந்த பேட்ச்ல உங்களுக்கு அவ்வளோ டைம் தேவைப்படும் ஓகேங்களா. என்னைக்குமே வந்து நம்ம ஒரு கமிட்மெண்ட் இருந்தாதான் ஓடுவோம். இப்போ நம்ம எவ்வளவு முடிச்சிருக்கோம் எவ்வளவு முடிக்கலன்னு நமக்கே ஒரு கிளாரிட்டி இல்ல. அரைகுறையா படிச்சிருக்கீங்க, இல்ல புதுசா படிக்கிறேன், போர்ஷன் என்னன்னே எனக்கு தெரியல, சிலபஸ் என்னன்னே எனக்கு தெரியல அப்படிங்கிறப்போ இன்னைக்கு நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. இப்ப நான் காலையில எந்திரிக்கப்ப எனக்கு இன்னைக்கு நான் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா அன்னைக்கு டே எப்படி போகும்னே தெரியாது. இஷ்டத்துக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோம். இதுவே இன்னைக்கு நம்மளுக்கு பெரிய ஒர்க் இருக்குன்னு முன்னாடி நாளே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேல அட்லீஸ்ட் ஒரு 80% ஒர்க்காக நம்ம அதை முடிச்சிருவோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும், மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இந்த வேலை நம்ம அடுத்த நாள் செஞ்சுதான் ஆகணும், அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். ஸோ ஒரு 80% முடிச்சிருவோம். அப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம சும்மா இருக்க நாளுக்கும் ஆல்ரெடி ப்ரீ பிளான் பண்ண டேக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 5 to 6 hours ஆகுது எப்படி ப்ரொடக்டிவா படிச்சிருப்போம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி உங்களோட டைம் வந்து அதிகமா இந்த ஷெட்யூல் இழுக்கும். ஸோ நிறைய டைம் தேவைப்படும். உண்மையா சொல்றேன், டைம் இருந்தாதான் நீங்க இந்த பேட்ச்லயே ஜாயின் பண்ணணும். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்பெண்ட் பண்றதுக்கு வில்லிங்கா இருக்கணும் ஓகேங்களா. அதுக்காக ஒர்க்கிங் உமன் ஜாயின் பண்ணணும், தாராளமா ஜாயின் பண்ணலாம். காலையில படிங்க, நைட்டு படிங்க, லேட் நைட் படிங்க. நான் ஏன் சொல்றேன், நீங்க நானே ஆல்ரெடி கஷ்டம் வேலைக்கு போயிட்டு வரேன், நீங்க ஈஸியா கொடுக்கலாமேனா லாஸ்ட் 30 daysல நான் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து டெய்லி 4 hours 5 hours கன்சிஸ்டண்டா படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஈக்குவலான அவங்களோட உழைப்பு நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும், இப்படியெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு தான் பேலன்ஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. அதுவும் நம்ம வந்து லைஃப் லாங் அதை பண்ண போறது கிடையாது, 30 to 40 days தான். ஸோ தாராளமா பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஒரு 5 to 6 hours வேணும். ஒரு நாளைக்கு வந்துட்டு தமிழ் எடுத்துட்டோம்னா 2 இயல் படிப்போம்,
ஆவரேஜா ஜிகேல பின்னாடி வர ஷெட்யூல்லையும் நான் சொல்றேன். ஒரு 3 லெசனாவது நீங்க படிப்பீங்க. அது 11th 12th இருந்தாலும் சரி, லோயர் கிளாஸா இருந்தாலும் லோயர் கிளாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எச்சா கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த போர்ஷன் முடிக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 நாளைக்கு ஒரு டாபிக் கொடுத்துருப்பேன். அப்போ ஃபர்ஸ்ட் 2 நாளுக்கு குறிப்பிட்ட போர்ஷன் அனுப்புவேன். அந்த 2 நாளுக்கான டாபிக் பார்ப்பீங்க, பேசிக் பார்ப்பீங்க. அடுத்தது வந்துட்டு அட்வான்டேஜ் பார்ப்பீங்க. ஸோ டே 1 முடிச்சோடனே வந்துட்டு டெஸ்ட் 1. ஓகேங்களா? ஸோ டே 2ல டெஸ்ட் 2. இந்த டெஸ்ட் 2ல வந்துட்டு மேக்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி பேசிக் அட்வான்டேஜ் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து டெய்லியுமே போகும். ஸோ ஒரு இயலா முடிப்பீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஃபிஃப்த் டேவே வந்துட்டு வெறும் 5 நாள்ல 10th தமிழ முடிச்சிடலாம். ஸோ 5 நாள்ல 10th தமிழ் முடிக்கிறதுங்க சொல்றதுக்கு ஈஸி. அது பிகினரா இருக்காங்க படிக்கிறது கஷ்டம் தான். சொல்றது ஈஸி, கஷ்டம் இல்லை படிக்கிறதுக்கு அப்படின்னு கண்டிப்பா கேட்பீங்க. ஸோ 5 நாள்ல வந்துட்டு அப்படி படிச்சா ஞாபகம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். ஏன்னா நம்ம என்ன பண்றோம், அன்னைக்கு அந்த ஒரு 2 இயல் படிக்கணும்னா அந்த 2 இயல் இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பேன், 50 to 60 கொஸ்டின் தமிழ்ல இருந்து உங்களுக்கு கேட்டுருவேன். ஸோ அன்னைக்கே படிக்கிறீங்க, அன்னைக்கே டெஸ்ட் எழுதுறீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு நாளைக்கு டெய்லியுமே படிக்கணும், ஒரு வாரத்துல இவ்வளவு போர்ஷன் படிங்கன்னு சொன்னோம்னா நம்ம லாஸ்ட் டேக்கு வந்துட்டு ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டே இருப்போம். இதுவே இன்னைக்கு படிச்சாதான் உண்டு, நாளைக்குன்னா நாளைக்கான போர்ஷன் வந்துடும். அப்ப இது வந்துட்டு பைலப் ஆயிரும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம படிப்போம். ஓகேங்களா? ஸோ அதனால டெய்லியுமே இருக்கும். ஸோ 5th டேங்கிறப்பவே நீங்க என்னது 10th தமிழ் முடிச்சிருவீங்க. அடுத்தது 9th தமிழ் ஒரு 5 days படிப்போம். அதுக்கப்புறமா வந்துட்டு 8th தமிழ். ஓகேங்களா? ஸோ 8th தமிழ் ஒரு 4 days படிப்போம். அதுக்கப்புறம் 7th தமிழ் 3 days தான். ஏன்னா லோயர் கிளாஸ்ல போர்ஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கும், குட்டி குட்டி லெசனா தான் இருக்கும், ஈஸியா படிச்சிடலாம். ஸோ அடுத்தது 6th தமிழ் ஒரு 3 days. அதுக்கப்புறம் இந்த 7th 11th தமிழ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்க வந்துட்டு 10 to 6th தமிழ்ல ரிவிஷன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இப்ப 11th தமிழ் 1 2 படிக்கிறப்பவே நீங்க 10th தமிழ்ல 1 2 3 ரிவிஷன் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இது இந்த டே வரப்ப நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ ரிவிஷனே இருக்காதுன்னா தமிழுக்கு வந்துட்டு 6th தமிழ் முடிச்சதுக்கு அப்புறம் 11th 12th தமிழ் படிக்கிறப்பவே 10 to 6th தமிழ்ல நம்ம ரிவிஷன் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த ரிவிஷன் வந்துட்டு உங்களுக்கு இதுல கவர் ஆயிரும். இப்படிதான் வந்துட்டு தமிழ் படிப்போம் டில் ஜூலை 3 28th டே வரைக்கும் தமிழ் இப்படிதான் படிப்போம். ஓகேங்களா? ஸோ 12th தமிழ் ஹையர் கிளாஸ் 2 இயல் எப்படி படிக்கிறோம்னா நம்ம 12th தமிழ்ல பெருசா படிக்க தேவையில்லை. ஓகேங்களா? 10 to 6th படிக்கிற அளவுக்கு படிக்க தேவையில்லை. அது ரொம்ப தேவையான போர்ஷன் படிச்சா போதும். ஒரு இயர்லயே 2 பேஜ் அந்த மாதிரி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அது வந்து ஜஸ்ட் என்ன இருக்கு, இந்த இயல்ல என்ன இருக்கு, தேவையா இல்லையா, சில இயல்லாம் பார்த்தா நமக்கு சுத்தமாவே எனக்கு தேவையே இருக்காது சிலபஸ்க்கு. ஸோ அதெல்லாம் அப்படியே ஒமிட் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி டைம்ல நமக்கு நிறைய டைம் இருக்கும். ஸோ டே 21ல இருந்து நம்ம 10 to 6th தமிழ்ல ரிவிஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்தது ஜிகே. ஸோ ஜிகே பொறுத்த வரைக்கும் யூனிட் 5 6 வந்து கம்ப்ளீட்டா கொடுத்துருப்பேன். ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஒரு 3 லெசனாவது ஆவரேஜா படிப்பீங்க. ஓகேங்களா? சின்ன லெசன்கிறப்ப நிறைய கொடுத்துருப்பேன். அதில் பாருங்களேன், இப்போ இந்த சின்ன லெசன் நிறைய கொடுத்துருக்குன்னா அந்த செகண்ட் லெசன் பாருங்க 2 பேஜ் தான் படிப்பீங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேராகிராஃப் தான் இருக்கும் தேர்ட் லெசன்ல, இதுல ஒரு 2 பேஜ் இவ்வளவுதான். இந்த மாதிரி ரொம்ப கம்மியா இருக்கும். பின்னாடி போக போக லெசன் பார்க்க அதிகமா இருக்கும், பட் படிக்கிறதுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நம்ம படிப்போம். ஸோ யூனிட் 5 முடிச்சோன்னையும் ஒரு ரிவிஷனு, திருப்பியும் யூனிட் 6 முடிச்சோன்னையும் ஒரு ரிவிஷன். ஒரு யூனிட் முடிக்கிறப்போ ரிவிஷன் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த ஷெட்யூல் போவோம். ஸோ அடுத்தது பால்டி முடிச்சோடனே ஒரு ரிவிஷனு. அதுக்கப்புறமா ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி முடிச்சோடனே ரிவிஷன், ஜியாகிரபி முடிச்சோன்னு ஒரு ரிவிஷன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபுல் ரிவிஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபுல் ரிவிஷன்லேயே திருப்பி ரிவிஷன் தான். இதுலயே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு யூனிட்டையும் முடிச்சு ரிவிஷன் டெஸ்ட்டும் எழுதுறதுனால நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ ஃபுல் ரிவிஷன் வந்து கேப்பே இருக்காது. ஜூலை 4 to 7 ஒரு ரிவிஷன் இருக்கு, 8 to 10 ஒரு ரிவிஷன், ஜூலை 11 வந்துட்டு ஃபுல் ரிவிஷன். இது லைவ் டெஸ்ட் மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு எக்ஸாம் இருக்கு, ஜூலை 13th எக்ஸாம்ங்கிறப்போ ஜூலை 11 வந்துட்டு நம்ம வந்து டெஸ்ட் எல்லாம் எழுதிட்டு இருக்க முடியாது. ஸோ ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் எல்லாமே A to Z ஒரு ஓவரால் பார்த்துட்டு போனா நல்லா இருக்கும். ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஜூலை 11 வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் ஷெட்யூல் போகும். ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஃபீஸ் வந்துட்டு 555. ஏன்னா நம்ம 1 month to 40 days தான் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். 40 daysனாலுமே ஒரு வீக்குக்கு நான் 200 கொஸ்டின் கொடுப்பேன். அப்போ ஆவரேஜா 7 days போட்டால் 50 கொஸ்டின்ஸ் கூட வராது. ஆனா இதுல வந்து நம்ம டெய்லியுமே 100 கொஸ்டின்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அதனால அதே மாதிரி டிஜிட்டல் நோட்ஸ், வீடியோ கிளாஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். ஸோ ஃபீஸ் வந்துட்டு 555. ஓகேங்களா? டில் எக்ஸாம் வரைக்கும், டியூரேஷன் டில் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ நடுவில் வந்து நீங்க எந்த ஃபீஸும் பே பண்ற மாதிரி இருக்காது. ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், வீடியோ ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா?
கியூஆர் கோடு வந்துட்டு ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஜிபே ஃபோன்பே எதில் பண்ணாலுமே சரி உள்ள போயிட்டு யூஸ் ஸ்கேன்னு இருக்கும். ஸோ அந்த ஸ்கேன் டச் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு செலக்ட் ஃப்ரம் கேலரின்னு இருக்கும். நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்துட்டு வீடியோ பாஸ் பண்ணி ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதை வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு லோகேஷ் பிரதி அகாடமி அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்துட்டு பே பண்ணிக்கோங்க. 555 பே பண்ணிட்டு பே பண்ண உடனே வந்துட்டு இந்த நம்பர் 6381083284 இந்த நம்பருக்கு வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஜஸ்ட் அனுப்பிடுங்க. ஓகேங்களா? இல்ல நான் ஜிபே பண்றேன், எனக்கு ஸ்கேன் பண்ண முடியாது, ஜிபே பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கான நம்பரும் இதே தான். ஜிபே நம்பரும் இதுதான், வாட்ஸ்அப் நம்பரும் இதுதான், 6381083284. ஓகேங்களா? ஜிபே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பும் இதுலேயே பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இவ்வளோதான் இதுக்காக இந்த வீடியோ. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் உங்களுக்கு சாம்பிள் கிளாஸ் வீடியோ அண்ட் அதே மாதிரி டிஜிட்டல் நோட்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. டெஸ்ட் வந்துட்டு தமிழில் தான் இருக்கும், நோட்ஸ் கிளாஸ் எல்லாமே தமிழில் தான் இருக்கும். ஸோ இது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகாது. ஸோ நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா நிறைய பேர் அது டவுட் கேட்பீங்க. ஸோ இதில் தான் டவுட் இருந்தாலும் இதே நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பேட்ச் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். அண்ட் தென் பாய்.